தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வென்ற நம்முடைய ராகவேந்தர் வருகிறார். வாங்க ஐயா. ஒரு அழகான தலைப்பு, அருமையான தலைப்பு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் நிறைவான வருமானமா, முறையான நிர்வாகமா? முத்துக்குமரன் வரும்போது தலைப்பு என்ன தலைப்பு என்னன்னு கேட்டேன். தலைப்பு அவன் சரியா படிக்கலங்கிறத அவன் பேசுறதுல இருந்தே புரிஞ்சுக்க முடிஞ்சு. எதுக்கு அவங்க அன்னைக்கு பேச சொன்னா, அதான் பணம் வாங்கியாச்சுல, அவங்க அன்னைக்கு பேச சொன்னா எங்க அன்னைக்கே பேசுறாரு. புதிதாக திருமணமான தம்பதிகள் குழு சீசனுக்காக காத்திருப்பார்கள். ஏழைகள் இலவச ரேஷனுக்காக காத்திருப்பார்கள். இளைஞர்கள் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருப்பார்கள். அரசியல்வாதிகள் தான் 26 எலெக்ஷனுக்காக காத்திருப்பார்கள். இங்கே கூடியிருக்கிற மக்கள் எங்கள் நடுவரின் நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கிறீர்கள். உலகமெங்கிலும் இருந்து இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிளாக் ஷிப் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி, ரொம்ப அழகா முத்துக்குமரன் பேசினார். சின்னம்மையில பாதிக்கப்பட்டோம், பெரியம்மையில பாதிக்கப்பட்டோம், இன்னைக்கு இஎம்ஐல பாதிக்கப்படுறோம். ஏ முத்துக்குமரா, நிறைவான வருமானம் இருந்தா நான் ஏண்டா இஎம்ஐல பொருள் வாங்க போறேன்? காசு கொடுத்தே பொருள் வாங்கிடுவனே. அது எப்படிங்க? அவன் கூட சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும் காதல்ல சொதப்புறது எப்படின்னு சொல்லி கொடுக்காமலே சொதப்புறாங்க. மெரினா பீச்சுக்கு போனாங்களா, எவ்வளவு சம்பளம்னு கேட்டாங்களா, இவன் 50,000 சொன்னானா, அது எனக்கு போதும்டா உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சான். பிரேக்கப் ஆயிடுச்சான். ஏங்க 50,000 4 டிஜிட்ல சம்பளம் வாங்குறதுனால தான் நாங்கள் லவ் பேக்கப் ஆயிருச்சு. 5 டிஜிட் 6 டிஜிட்ல நிறைவான சம்பளம் வாங்கினா லவ் மேரேஜ் ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. அப்புறம் இன்னொரு நண்பன் சொன்னானா, அப்துல் ரகுமானை ஃபாலோ பண்ற நண்பன் சொன்னானா, நேத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல படிச்சுட்டு வந்து இன்னைக்கு அதை என்னுடைய நண்பன் தன் காதலிக்கு சொன்னா. இப்படி சமாளிக்கணும். எங்க வாழ்க்கையில சமாளிச்சா முன்னேறலாம்னு சொல்றது அந்த அணி, சம்பாரிச்சா முன்னேறலாம்னு சொல்றது எங்க அணி. எங்க இன்னைக்கு வாழ்க்கையில பணம் இல்லாம எதை சாதிக்க முடியும்? 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கடவுள் பணங்க. மறுப்பீங்களா? பணம் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே இல்லை ஐயா. ஒரு காலத்துல படிக்கிறதுக்கு நோட்டை விட புத்தகங்கள் தாங்க அதிகமா தேவைப்பட்டுச்சு. எழுதுற நோட்டை விட படிக்கிற புத்தகங்கள் தான் அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் படிப்பதற்கு புத்தகங்களை விட நோட்டுகள் தான் அதிகமாக தேவைப்படுதுன்னா பணம் தாங்க வாழ்க்கையே. ஒரு நீங்க மட்டும்தான் கவிதை படிப்பீங்களா? நாங்க கவிதை படிக்க மாட்டோமா? எங்க கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னீங்களே, எங்க இளைஞன் கேட்டாங்க. கூழானாலும் குளிச்சு குடிக்கணும், சரி குளிச்சுட்டு வர்றேன், குடிக்க கூழெங்கன்னு கேட்டாங்க. குடிக்க கூழெங்கன்னு கேட்டாங்க. ஏழை வீட்டில் கோழி குழம்பு கொதிக்கிறது, ஏழை வீட்டில் கோழி குழம்பு கொதிக்கிறது. 2 காரணங்க. ஒன்று, ஏழைக்கு முடியாம இருக்கும், இல்லைன்னா கோழிக்கு முடியாம இருக்கும்னு பேரறிஞர் அண்ணா எழுதினார்ல. இன்றைக்கு ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு தாங்க பணத்தின் அருமை தெரியும். அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பணம் சரியா நிர்வகிச்சாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், சரியா நிர்வகிச்சாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதுவும் எங்க அண்ணன் கவிஞர் பாலா அண்ணன், நீங்க அந்த அணியில உட்காரலாம் அண்ணே. கையேந்தி கேட்டார் சந்திரபாபு. ஒரே ஒரு நாடகம் எழுதி கொடுக்க முடியுமான்னு கையேந்தி கேட்டாங்க சாவித்ரி. எங்க நிறைவான வருமானத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாததுனால அவங்க தோத்து போகலங்க. நிறைவான வருமானத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாததால் அவங்க தோத்து போலங்க. இன்னும் இன்னும் அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்ளாததால் அவங்க தோத்து போனாங்க. அதாங்க உண்மை. 2 பேருடைய உடல்நிலையும் மாறி போச்சு. அதான் முக்கியம் ஐயா. அந்த அம்மாவும் உடலை கவனிக்கல, அவரும் உடலை கவனிக்கல. ஆமா, சரியா கவனிச்சிருந்தா 2 பேரும் சம்பாதிச்சிருப்பாங்க. அதை நல்லா கேட்டுக்கங்க பாலா அண்ணே, முத்துக்குமரன். ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள் தான் காரணம். சொல்லட்டும் ஐயா. இன்னைக்கு விவசாயிகள் நிலைமையை பாருங்க, இன்னைக்கு விவசாயிகள் நிலைமையை பாருங்க ஐயா. நெல்லு போட்டேன் விலை போகல, கொள்ளு போட்டேன் விலை போகல, எள்ளு போட்டு பார்த்தேன் விலை போகல, ஒரே ஒரு கல்லு போட்டேன் ரியல் எஸ்டேட்டுக்கு விலை போயிருச்சுன்னு சொல்லுகிற நிலைமையில இன்னைக்கு நாம இருக்கங்க. பணம் இல்லாம வாழ்க்கையில எதுவுமே சாத்தியம் இல்லைங்க ஐயா. முள் இல்லாத கடிகாரம்,
நரம்பில்லாத வீணை எப்படி பயனில்லாததோ அது மாதிரி பணமில்லாத மனிதர்களும் சும்மா இருப்பாங்க, அவங்களால எந்த பயனும் இல்லைங்கிறது தாங்க உண்மை. தப்பு செஞ்சா கூடங்கய்யா இன்னைக்கு பணம் இருந்தால் அதுல இருந்து வெளியில வந்துட முடியும். நீங்க அரசு பேருந்துல பயணம் பண்ணீங்கன்னு வைங்களேன், பயணச்சீட்டு வாங்காம பயணம் பண்ணா 500 ரூபாய் அபராதம்னு எழுதி போட்டிருப்பான். இப்ப என்ன அர்த்தம்? நீ தப்பு செஞ்சா கூட உன்கிட்ட பணம் இருந்தா அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்கான சூழல் தான் இன்றைக்கு இருக்குன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பணம் மட்டும்தான். ஐயா, குடும்பத்தில் ஒரு அவமானம்னு எங்களுடைய அணி சொன்னாங்க. தூரத்து சொந்தமா இருந்தா கூட 500 ரூபாய்க்கு கம்மியா மொய் எழுதுனா நம்மளை எப்படிங்க பார்ப்பான்? ஒரு மாதிரி கேவலமா பார்க்க மாட்டான். எங்க இன்றைக்கு திருமணத்துக்கு போய் அவன் 1 லட்சம் பண்ணான்னு வைங்களேன், நாம 1,01,000 சேர்த்து பண்ணணும், இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் கூட இன்றைக்கு பணம் இருந்தால்தான் நம்மை மதிக்கிறது. நம்மள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மள்கிட்ட கேட்காமலே பத்திரிகையில பேர் போட்டுருவான். நம்மள்கிட்ட பணம் இல்லைன்னு வைங்களேன், நாம சொந்த தாய் மாமனாக இருந்தால் கூட பத்திரிகையில பேர் போடாத ஒரு சூழல் தாங்க இன்றைக்கு இருக்கு.